வணக்கம். ஸ்ரீ பேக்காட்டு கருப்பண்ணனை வணங்கி நவகிரகத்தில் முழு சுபராக திகழக்கூடிய குரு பகவானை பற்றி பார்ப்போம். குரு கல்வி, அறிவு, ஞானம், செல்வம், பணவரவு, திருமணம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகம். மேலும் குருவுக்கான தொழில்கள்னு பார்த்துட்டோம்னா ஆசிரியர், சட்டம் சார்ந்த வேலைகள், கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஜோதிடம், இது எல்லாமே குருவுக்கான தொழில்களாக சொல்கிறோம். உடல் உறுப்பில் கொழுப்பு, தசைகள், மூளையை குறிக்கக்கூடிய கிரகம். மேலும் குருவுக்கான திசைன்னு பார்த்தோம்னா வடக்கு. நவகிரகத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இருப்பார். குருவுடைய காரகத்துவத்தில் பசு, நெய்விளக்கு, பருப்புகள், வெண்ணிற பூக்கள்கள் மற்றும் தெய்வீகமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே குருவுக்கு தான் சேருங்க. சரி, இப்போது குரு ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாங்கிறத பற்றி பார்ப்போம். முழு சுபரா திகழக்கூடிய குரு பாவிகளுடன் சேர்றதுங்கிறது சிறப்புங்க. குரு பகவான் தனித்து இருக்கிறத விட பாவிகளுடன் சேர்ந்துருக்கிறது பாவிகளை சுபத்துவம் படுத்துவதுன்ற மாதிரி அர்த்தம். ஆனால் குரு பலவீனமாக இருந்தாலுமே இயற்கை பாவிகளான ராகு, கேது, சனியுடன் இணையும்போது அவங்க நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது வருங்க. குரு பார்வை கோடி குற்றங்கள் தீரும்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க உண்மைதான். குருவுடைய பார்வைகள்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 7 மற்றும் 9 குரு பகவான் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்த கண்டிப்பாக சுபத்துவம் படுத்தி விடுவார். மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேஸில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கிறான்ற மாதிரி அர்த்தம். அதே போல் மகரத்தில் இருக்கிறதுங்கிறது அவரோட நீசம் அடையக்கூடிய வீடாக இருக்கிறதுனால மகரத்தில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஸோ குருவுக்கான கோயில் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தட்சிணாமூர்த்தி கோயில், பிரம்மர் கோயில், குருவோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடமான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு, தொழில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சத்தூள் அரைச்சி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே மாதிரி குரு பகவானை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா காரகத்துவங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோவில் அசுரகுருவாக கருதப்படக்கூடிய சுக்கராச்சாரியார்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை பற்றி பார்ப்போம்.